தேர்தலுக்கு அப்புறமா தான் டிஎம்கே உடைய ஐடி விங்கும் உடன்பிறப்புகளும் ரொம்ப விறுவிறுப்பா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. டிவிகேவை போட்டு சும்மா பொலன்னு பொழக்கிறாங்க. அதன்படி கொளத்தூர் தொகுதியில தேர்வு செய்யப்பட்ட 14 இவிஎம் செட்ல வெரிஃபிகேஷன் நடத்தப்பட்டிருக்கு. தேர்தல் முடிவுகள் வெளியான போது விஎஸ் பாபு 82,997 வாக்குகள் பெற்று வெற்றி பெறாரு. மு.க. ஸ்டாலின் 2வது இடத்துக்கு தள்ளப்படுறாரு. இருவருக்கும் இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்னா அது 8,795 வாக்குகள். ஓட்டர் வெரிஃபியபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு இதுக்கு பேரு. ஒரு வாக்காளர் இவிஎம்ல ஒரு வேட்பாளருக்கு வாக்களிச்ச பின்னாடி அந்த வாக்கு எந்த வேட்பாளருக்கு பதிவாச்சு அப்படின்றத ஒரு பேப்பர் ஸ்லிப் மூலமா வாக்காளர்கள் சில வினாடிகள்ல பார்த்துக்க முடியும். இப்போ ஸ்டாலின் தரப்பு மனுல ஆய்வு செய்யப்பட்ட அந்த இயந்திரங்களின் இவிஎம்ல பதிவான வாக்குகளையும் விவிபிஏடி ஒப்புகை சீட்டுகளையும் ஒப்பிட்டு பார்க்கிறப்பதான் முறைகேடு நடந்திருப்பதா ஸ்டாலின் தரப்புல அந்த மனுல குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அன்பான ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா, இவிஎம் விவகாரம். ஸ்டாலின் ஏன் நீதிமன்றத்தை நாடினாரு, உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த பல வருஷமா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினோட அசைக்கவே முடியாத அரசியல் கோட்டையா பார்க்கப்பட்ட தொகுதி தான் இது. ஆனா 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல இந்த தொகுதியில தான் மிகப்பெரிய அரசியல் திருப்பம் நடந்துச்சு. அது உங்களுக்கே தெரியும். தாவேக வேட்பாளர் விஎஸ் பாபு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை 8,795 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சிட்டாரு. இந்த தோல்விக்கு பின்னாடி ஸ்டாலின் தேர்தல் முடிவு அப்படியே ஏத்துக்கிட்டு வீட்டுல இருப்பாருன்னு தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். அதுதான் கிடையாது. தேர்தலுக்கு அப்புறமா தான் டிஎம்கே உடைய ஐடி விங்கும் உடன்பிறப்புகளும் ரொம்ப விறுவிறுப்பா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. டிவிகேவை போட்டு சும்மா பொலன்னு பொழக்கிறாங்க. இந்த நிலையில தான் ஸ்டாலின் தரப்பு கொளத்தூர் தொகுதியில தேர்தல் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. அதன்படி கொளத்தூர் தொகுதியில தேர்வு செய்யப்பட்ட 14 இவிஎம் செட்ல வெரிஃபிகேஷன் நடத்தப்பட்டிருக்கு. அந்த வெரிஃபிகேஷன் அப்போ பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குங்க. ஆனா அதுக்கு எந்த ஒரு விளக்கமும் தரல, அதாவது தேர்தல் ஆணையம் தரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தரப்பு குற்றம் சாட்டியிருக்காங்க. அதன் அடுத்த கட்டமா தான் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. எனக்கு இந்த தேர்தல் முறைகேடு அப்படின்னு உடனே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வராரு. ஏன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 4,379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க கொளத்தூர் தொகுதியில. அதாவது ஒரே பேர், ஒரே சொந்தக்காரங்க பேரு, ஒரே வயசு, பட் டிஃபரெண்ட் எபிக் நம்பர், அதாவது எலக்ட்ரல் நம்பர்ஸ், ஓட்டர் லிஸ்ட், ஓட்டர் கார்டு நம்பர் வேற வேற. 4,379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் கொளத்தூர்ல. உதாரணத்துக்கு நான் ஏதோ குத்துமதிப்பா சொல்லலைங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். பூத் நம்பர் 157 157 ரஃபி உல்லா அப்படிங்கிற பேர் 3 முறை வருது. ஒரே அட்ரஸ்ல, ஒரே வயசு, அவங்க ஃபாதர்ஸ் நேமும் ஒன்னே. ஆனா அவர்கிட்ட 3 எபிக் நம்பர் இருக்கு. ஓட்டர் ஐடி கார்டு 3 இருக்கு வேற விதமா. அதே பேரு, அதே அப்பா பேரு, அதே அட்ரஸ் எல்லாத்தோடையும். அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் குத்து மதிப்பா சொல்றது, 9,133 ஓட்டர் ஃபேக் அட்ரஸ்ல இருக்காங்க கொளத்தூர்ல. இதெல்லாம் டிஎம்கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெயிச்சு வந்தாருன்னு நான் சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன் கேள்வி. இதெல்லாம் ஃபேக் தானுங்க. இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்க. எஸ்ஐஆர் வானான்னா இந்த ஓட்டு ஃபேக் ஓட்டு 3 எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா? நீங்க ஓட் சோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா? அந்த சீர்திருத்தம் வேணாமா? நான் கேட்கலாம் இல்லீங்களா? உங்க ப்ரொட்டஸ்ட் எஸ்ஐஆருக்கு எகெயின்ஸ்ட்னா உங்க தொகுதியில இருக்கிற இந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாத்தையும் எப்படி நீக்கிறது? அது வேணுமா உங்களுக்கு? அதனாலதான் ஜெயிச்சிங்களா? இப்படியாக ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஒரே அட்ரஸ், அதே கொளத்தூர் தான், 30 ஓட்டர் ஐடிஸ் are registered in one single address.
ஒரே அட்ரஸ்ல 30 ஓட்டர் ஐடிஸ் இருக்குது. ஹவுஸ் நம்பர் 11, பூத் 84. நீங்க போய் செக் பண்ணுங்க. மீடியா போய் செக் பண்ணாங்க, அப்பவாது நம்புவாங்களான்னு பார்ப்போம். இப்போ இந்த வழக்கு வெறும் இவிஎம் விவகாரமா மட்டும் இல்லாம கொளத்தூர் தேர்தல் முடிவையே மாற்றக்கூடிய ஒரு சட்ட போராட்டமா பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் கொளத்தூர்ல தேர்தல் முடிவு என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல கொளத்தூர் தொகுதியில திமுக சார்பா போட்டியிட்டவர் தான் மு.க. ஸ்டாலின். அவரை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் சார்பா வி.எஸ். பாபு அவர்கள் போட்டியிடுறாரு. தேர்தல் முடிவுகள் வெளியான போது வி.எஸ். பாபு 82,997 வாக்குகள் பெற்று வெற்றி பெறாரு. மு.க. ஸ்டாலின் 2வது இடத்துக்கு தள்ளப்படுறாரு. இருவருக்கும் இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்னா அது 8,795 வாக்குகள். இந்த முடிவு அரசியல் ரீதியா மிகப்பெரிய கவனத்தை பெறுது. ஏன்னா 2011 இருந்து கொளத்தூர் தொகுதியை ஸ்டாலின் பிரதிநிதித்துவப்படுத்தி வந்தாரு. கொளத்தூருக்கான நிறைய திட்டங்களை ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அதனால கொளத்தூர்ல ஏற்பட்ட இந்த தோல்வி வெறும் சாதாரண தோல்வியா மட்டும் பார்க்கப்படல. திமுகவே அவ்வளோதான்ப்பா, இத்தனை நாளா குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சோம். அதுக்கப்புறமா தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி அறிவிக்கப்படுது. மே 7ஆம் தேதி ஸ்டாலின் தரப்புல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொளத்தூர் தொகுதியில பயன்படுத்தப்பட்ட இவிஎம்ல குறிப்பிட்ட இயந்திரங்களை மட்டும் சரிபார்க்க கோரிக்கை வச்சாங்க. தேர்தல் ஆணையத்தின் நடைமுறையின் கீழே குறிப்பிட்ட அளவிலான இவிஎம்ல மைக்ரோ கண்ட்ரோலர் உள்ளிட்ட பகுதிகளை சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோரிக்கை விடுச்சிருந்தாரு. கொளத்தூர் தொகுதியில பயன்படுத்தப்பட்ட இவிஎம் செட்ல இருந்து 14 இவிஎம் செட்கள் இந்த வெரிஃபிகேஷனுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஜூலை 29ஆம் தேதி தொடங்குச்சு. தேர்தல் முடிவு வெளியான மே மாசத்துல இருந்து சுமார் 3 மாதங்களுக்கு பின்னாடி இந்த செயல்முறை தொடங்கி இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த இவிஎம் செட்ல என்னென்னலாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொளத்தூர்ல தேர்வு செய்யப்பட்ட அந்த இவிஎம் செட்ல விவிபிஏடி கண்ட்ரோல் யூனிட் ஆகியவற்றின் செயல்பாடுகள் மற்றும் அது தொடர்புடைய மெமரி, மைக்ரோ கண்ட்ரோலர் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆய்வுல தான் முறைகேடுகள் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தரப்பு குற்றம் சாட்ட முன்வைக்கிறாங்க. சரி, இப்போ இந்த விவிபிஏடி அப்படின்னா என்னன்னு சொல்றேன். வோட்டர் வெரிஃபியபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு இதுக்கு பேரு. ஒரு வாக்காளர் இவிஎம்ல ஒரு வேட்பாளருக்கு வாக்களிச்ச பின்னாடி அந்த வாக்கு எந்த வேட்பாளருக்கு பதிவாச்சு அப்படின்றத ஒரு பேப்பர் ஸ்லிப் மூலமா வாக்காளர்கள் சில வினாடிகள்ல பாத்துக்க முடியும். அந்த ஸ்லிப் பின்னர் விவிபிஏடி பெட்டிக்குள்ள விழுந்து ரொம்ப பத்திரமா பாதுகாக்கப்படும். இதனோட நோக்கம் என்னன்னா இவிஎம்ல பதிவான வாக்கையும் விவிபிஏடி பேப்பர் ஸ்லிப்ல பிரதிபலிக்கும் வாக்கையும் தேவைப்படுறப்போ நம்ம சரி பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டாலின் தரப்பு மனுவில் ஆய்வு செய்யப்பட்ட அந்த இயந்திரங்களின் இவிஎம்ல பதிவான வாக்குகளையும் விவிபிஏடி ஒப்புகை சீட்டுகளையும் ஒப்பிட்டு பார்க்கிறப்போதான் முறைகேடு நடந்திருப்பதா ஸ்டாலின் தரப்புல அந்த மனுல குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 6 வாக்குச்சாவடிகள்ல முரண்பாடுகள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருவேளை எல்லா இவிஎம், அதாவது 286 இவிஎம் செட்லயும் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால எல்லா இவிஎம் செட்களையும் நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தரப்பு அவங்க மனுவுல குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த நடவடிக்கையோட முடிவின் அடிப்படையில தான் வெற்றி வேட்பாளர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கணும், அவங்களதான் வெற்றி வேட்பாளரா தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தரப்பு சொல்றாங்க. இப்போ ஸ்டாலின் தாக்கல் செஞ்ச இந்த மனுவோட இறுதி நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வி.எஸ். பாபு அவர்களோட தேர்தல் வெற்றி ரத்து செய்யணும், அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்களை தான் வெற்றி வேட்பாளரா அறிவிக்கணும் அப்படின்றதுதான் ஸ்டாலினுடைய நோக்கமா இதுல பார்க்கிறோம். இப்போ இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வர இருக்கு. இந்த நிலையில நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸ்டாலின் தரப்பின் மனுவை பரிசீலனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தேர்தல் ஆணையம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட பதில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் அவங்க மனுவுல குறிப்பிட்ட மாதிரி அந்த கொளத்தூர் தொகுதியில முறைகேடு நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்ற உண்மை வெளியே வரும். பார்க்கலாம் இந்த கொளத்தூர் தொகுதிக்கு யார் வேட்பாளர், டிஎம்கேவா டிவிகேவா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி.